அன்பானவர்களே, அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைகளை விளையாட அனுமதிப்பது எப்படி, எந்தெந்த நேரங்கள் அவர்களை விளையாட அனுமதிக்க வேண்டும், விளையாடுவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு விளையாட வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இதனைத்தான் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நலப்பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்று அழகாக அந்த பாடலில் கவிதையாக கூறுகின்றார். குழந்தையின் வளர்ச்சியில் விளையாட்டு மிக மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது. விளையாட அனுப்பிவிட்டு குழந்தையை கண்காணிக்காமல் ஒதுங்கி இருந்து விடக்கூடாது. பெற்றோர் கவனம் அந்த குழந்தையின் மீது இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் யாருடன் விளையாடுகின்றார்கள், அங்கு தீய எண்ணங்கள் கற்பிக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் அக்கறையுடன் கவனிக்க வேண்டும். நிலத்தியல் பால் நீர்த்தெரித்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. அதாவது அவரவர் சேர்ந்த இனத்தின் தன்மைப்படியே அறிவு வளரும் என்று சிற்றினஞ்சேராமையின் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளோடு தங்கள் நேரத்தை அதிகம் செலவிட வேண்டும். அவ்வாறு குழந்தைகளோடு தங்கள் நேரத்தை செலவிடும்போது அவர்களை கடற்கரை போன்ற சில இடங்களுக்கு அழைத்து போகலாம். கடல் மணலை கண்டவுடன் அந்த குழந்தை அந்த மணலிலே விளையாட ஆரம்பிக்கும். வேறு குழந்தைகளை பார்த்தவுடன் அவர்களோடு விளையாட விரும்புவார்கள். அந்த நேரத்தில் முடிந்தவரை அவர்களை தடுக்கக்கூடாது. கடல் மணலிலே வீடு கட்டுவார்கள். கை அழுக்காகிவிடும் என்று அவர்கள் மேலே கோபப்படக்கூடாது. அவர்களை விளையாட அல்லது அவர்கள் செய்வதை செய்ய அனுமதிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கவனித்து கொள்ள வேண்டும். அழுக்கப்படும் என நினைத்தால் நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போதே கையுறை மற்றும் மாற்று உடைகளுடன் செல்ல வேண்டும். அவர்களை விளையாட விடாமல் தடுப்பது அவர்கள் நம்பிக்கையும் அவர்கள் எதிர்கால கனவுகளையும் இடித்து நொறுக்குவது போலாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் சில நேரங்களில் தாங்கள் விரும்பும் சில பொருட்களை தங்களுக்காக சேகரித்து வைப்பார்கள். தங்களுக்கு வசதியான இடம் என நினைக்கும் இடத்தில் அவர்களை பாதுகாப்பதற்காக நினைத்திருப்பார்கள். அவை தேவையற்ற வெற்று காகிதமாக கூட இருக்கலாம். அவை தேவையற்றதாக உங்கள் மனதிற்குள் படலாம். ஆனால் தயவு செய்து அவைகளை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு தெரியாமல் அல்லது அவர்களுடைய விருப்பமின்றி வெளியே வீசிவிடக்கூடாது. அவர்கள் சேகரித்து வைத்தவைகளை அவர்கள் திரும்ப தேடும்போது அது கிடைக்காவிட்டால் அவர்கள் மனதில் ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு சோர்வு உருவாகும். அது அவர்களுடைய கனவு அல்லது எதிர்பார்ப்பு. அவைகளை வெளியே வீசி எறிவதன் மூலம் அவர்கள் கனவுகளை தகர்த்து விட வேண்டாம். அம்மாதிரி சேகரித்து வைக்கும் குழந்தைகள் சேகரித்து வைக்கும் பொருட்களை வையாதே. அவர்கள் பிறவியிலேயே எந்த துறையில் இயற்கையாகவே நாட்டம் உள்ளவர்கள் என்பதை புத்திசாலித்தனமாக பெற்றோர்கள் அறிந்துவிடலாம். அது ஒவ்வொன்றையும் பார்த்து நாம் தெரிந்து குழந்தைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் சில நேரங்களில் விளையாட தயங்குவார்கள். அந்த நேரங்களில் நாம் அவற்றை செய்தால் ஒன்றும் ஆகாது என்று அந்த குழந்தைகளை நாம் ஊக்கப்படுத்தி விளையாட அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இதில் கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் என்பது ஒரு ஆப். இந்த ஆப் மூலமாக
உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். பர்ச்சேஸ் செய்து கொண்ட ஓரிரு வாரங்களுக்குள் இவை உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆப் உங்கள் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை நீங்கள் டவுன்லோடு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.